பாத்தீங்கன்னா பத்திரிகைகள எத நோக்கி ஓடுறீங்க? விஜய்னா ஓடுறீங்க, கார்த்திகேயன்னா ஓடுறீங்க. எங்க சின்ன ஆளுங்க நடிச்சா பிரஸ்ஸே வரமாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? ம். இதுல பாத்தீங்கன்னா, ஜூலின்னு ஒரு கேரக்டரு. அ கிராபிக்ஸ் பண்ணி நாங்க வச்சோம். அந்த கிராபிக்ஸ்க்கான டைம் ஒரு 2 மாசம் மேல ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கார்த்திக் பாண்டியன் சொல்லிட்டு அவர் தான் எடிட்டர். அவர் தான் அந்த கிராபிக்ஸும் பண்ணாரு. சார் வணக்கம் பண்ணையார் நீங்க படம் எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வச்ச காரணம் என்ன சார்? அதாவது பண்ணையார வந்து கலாய்க்கிறதுக்காக, அந்த டாக்டர்ஸ் வந்து பண்ணையார பார்க்கும்போதெல்லாம் வந்து வணக்கம் போடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சீஃப் டாக்டர் லேடி சீஃப் டாக்டர் வந்து பண்ணையாரோட 2ண்டு ஒய்ஃபு. அதனால ஹாஸ்பிட்டல் போம்போது கூட இருக்க டாக்டர்ஸுக்கு, நீங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யத்த பார்த்துட்டு அவைங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால வரும்போதெல்லாம் அந்த பண்ணையார கலாய்க்கிறதுக்காக, வணக்கம் போட்டு வணக்கம் பண்ணையார்ன்னு கலாய்ப்பாங்க. அப்படி உருவானது தான் இந்த டைட்டில். சார் இப்ப இருக்க இந்த அரசியல் சூழ்நிலையில இந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸா நீங்களே உங்களுக்கே நீங்க பார்த்திருப்பீங்க. அத கன்சிடர் பண்ணி வச்சதா? இல்ல நீங்க எதாச்சியா வச்சதா? இல்ல பனையூர் பண்ணையாருக்கும், வணக்கம் பண்ணையாருக்கும் சம்மந்தம் இல்ல. பட் ஆனா, என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்சார்ல தப்பு சொல்லல சென்சார்ல. பட் ஆனா அவிங்க குடுக்க வேண்டிய கட்ட கரெக்ட்டா குடுக்க தான் செய்வாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல என்னன்னா, அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா, "ஊத்திக்குடி ஊத்திக்குடி தூத்துக்குடி நாட்டு சரக்கு, போதையிலே போதையிலே தள்ளாடி மீச முறுக்குன்னு" இருக்கும். அதுக்கு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, "மேல் ஜாதி கொம்பனுக்கும் கொஞ்சம் ஊத்து, தொட்டுக்கத்தான் தொட்டுக்கத்தான் மாட்டுக்கறி தொக்கு இருக்கு. பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 திரிஷாவுக்கு ரூ. 1 வச்சா. அது என்னன்னா, அந்த சாங் ஆடி வரும் திரிஷா ரூ. 1 வச்சா. பட் என்னமோ அவங்களுக்கு வந்து இது பனையூர் பண்ணையார் மாரி தோணிடுச்சா என்னன்னு தெரியல. அங்க திரிஷா அவர்கிட்ட இருந்து புடுங்க முடியல. நம்மட்ட இருந்து திரிஷா கட்டி வந்து புடிங்கிட்டாங்க. சால்னா கடையில உட்கார்ந்து எந்த கறி சாப்பிட்டா என்ன? அது மாட்டுக்கறியா இருந்தா என்ன? ஆட்டுக்கறியா இருந்தா என்ன? நாட்டுக்கறியா இருந்தா என்ன? சரி, கவர்மெண்ட் சொல்லுது. கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால, மாட்டுக்கறி தூக்கிட்டு நாட்டுக்கறின்னு சார் மாத்திட்டாங்க. இப்போ எத்தனையோ நடிகை இருக்காங்க. நீங்க ஏன் வாண்டடா திரிஷாவ மட்டும் பிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார்? எனக்கு திரிஷான்ற ஒரு நேம் எனக்கு புடிச்சிருக்கு. அந்த அவிங்க வந்து திரிஷான்றதுக்காக மத்தவங்க பேரும் திரிஷான்னு இல்லாம இருக்க முடியுமா? இல்லையே எவ்வளவு நடிகை இருக்காங்க சார். இப்ப நீங்க திரிஷாவுக்கு கோடி ரூபான்னு சொல்றீங்க. அப்ப திரிஷாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் குடுத்தா யார் குடுத்தா வந்துருவாங்களா? இல்ல நீங்க படம் ஓட விடாம பண்ணிடாதீங்க. படம் ஓடணும். அதனால நீங்க நாங்க கொடுத்த திரிஷா வந்து இந்த ஒரு படத்துல வந்து ஆடி வரும் திரிஷான்னு குடுத்தோம். திரிஷான்றது எனக்கு ஒரு புடிச்ச நேமு. பட் அதனால திரிஷா பேரு வச்சேன். அவ்வளவுதானே ஒழிய, திரிஷாவும் பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா நல்லா ஒரு ஆக்டர். அது கூட ஒரு அட்ராக்ஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு நேம்ல திரிஷான்னு வச்சுட்டேன். சார் இது ஆக்சுவலா இது என்ன ஜர்னல் மூவி சார் இது? இது என்ன ஜர்னல்? இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். இது வந்து படம் முழுக்க முழுக்க காமெடி படம் தான். நீங்க காமெடி சேனல் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன்னா எவ்வளோ கதை இருக்கு. நீங்க காமெடி சேனல் சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க? அதாவது மக்கள் வந்தா தியேட்டர்ல கலகலன்னு பார்த்துட்டு, அவங்களோட கவலைகள பார்க்கும்போது சிரிச்சுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கதைய கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான். அப்படி ஒரு கதைக்களம் அமைச்சோம். உங்களுக்கு நீங்க நீங்க படம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சதா? செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சதா கவரா? எனக்கு மொத்த படமும் பிடிச்சதுனால தான் படத்த எடுத்து ரிலீஸ் பண்றோம். படம் எனக்கு பிடிக்கலன்னா அத கட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருப்பேனே. மக்கள் ஏன் சார் இந்த வணக்கம் பண்ணையார் பார்க்கணும்? என்ன ரீசன்கோசரம் இந்த இந்த ஒரு காரணத்துக்கோசரம் மக்கள் இந்த படம் பார்க்கணும்னா என்ன காரணம் நீங்க சொல்லுங்க? அதாவது மக்கள் வந்து காமெடின்ற பேர்ல எவ்வளவோ பார்த்திருப்பாங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது என்னன்னா, படம் முழுக்க ஏதாவது மெசேஜ் 1, 2 மெசேஜஸ் குடுத்துருக்கோம். அதாவது அது இல்லாம வெறும் காமெடி மட்டும் தான் குடுத்துருக்கோம். அதாவது இது வந்து என்னன்னா, இந்த ஒரு சீன் ஒரு லொகேஷன்ல எடுக்கப்பட்டிருந்தா, அடுத்த சீன் அந்த லொகேஷன்ல இருக்காது. ஸோ படம் முழுக்க ஒவ்வொரு சீனுமே ஒரு லொகேஷன் மாறி இருக்கும். அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போர் குடுக்காது. அதுக்கு அடுத்தது காமெடி முழுக்க முழுக்க காமெடி. மக்கள் வந்தா சிரிச்சுட்டு கலகலன்னு கவலைய மறந்து போகணுன்ற மாரி தான் பண்ணியிருக்கோம். அதனால அது மக்கள் பார்க்கலாம் அவ்வளவுதான். சரி, ஃபுல்லா புதுமுகம் வச்சு பண்ணியிருக்கீங்க. அது புதுமுகம் வச்சு பண்ணா இந்த காலகட்டத்துக்கு அது சரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரபலமான முகம் வந்தா இப்போ நிறைய பேர் வருவாங்க. ஆடியன்ஸ் கவர் ஆகும். நீங்க நீங்க எதை மைண்ட்ல வச்சு புதுமுகம் வச்சு அப்படி? அதாவது என்னோட அந்த காமெடி கதைக்களமும் காமெடி வச்சு தான் புதுமுகம் குடுத்தேன். இப்படி இதுல பார்த்தீங்கன்னா, காதல் சுகுமார் இருக்காரு. ஆ கிரைம் மனோகர் இருக்காரு, ரஞ்சன் இருக்காரு, அஞ்சலி வரதராஜன் இருக்காரு. இவங்க நான் குடுத்துருக்கேன். கூட கூட வந்து நெறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படம் முழுக்க நெறைய இருப்பாங்க.
எங்கேயும் ட்ரையா இருக்காது. ஃப்ரேம் ஃபுல் பெப்னஸ்ல இருக்கும். அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் நான் வந்து பயன்படுத்தியிருப்பேன். நூத்துக்கணக்கான ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் போட் பண்ணா ம். பட்ஜெட் அப்படிங்கிறது ஒண்ணு பெருசா போகும். நாங்க வந்து ஒரு 1.5 முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்ல ஆரம்பிச்சு ஒரு 2 வரைக்கும் வந்திருக்கோம். வணக்கம் பணியார் பிக் ஸ்கிரீன்ல எந்த தேதி சார் வருது? ஏப்ரல் 3ஆம் தேதி நாங்க படம் ஆரம்பிச்சோம். ஆகஸ்ட்லயே படம் ரிலீஸ் அந்த 4 மாசத்துல பண்ணிடணும்னு பிளான் பண்ணோம். படத்துல ஏன் சார் ஒரு யோகி பாபு சதீஷோ ஒரு பெரிய கேரக்டர் ஏன் சார் வைக்கல? ஏன்னா வச்சா படத்துக்கு நல்ல ஹைப் கிடைக்கும்ல சார். அதாவது யோகி பாபு சைஸ்ல தான் நானே இருக்கேன். அதனால யோகி பாபு அங்க தேவைப்படல. சதீஷுக்கு பதிலா அவர் இருந்தாரு, காதல் சுகுமார் இருந்தாரு, அவரு பண்ணியிருக்காரு. பட் பட்ஜெட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் போகும்போது அது ஒரு கன்வென்ட்டா இருக்காது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய படம் கம்பெனிக்கு அப்படிங்கும்போது பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போனா அங்க கை கட்டி நிற்பாங்க. எங்க சின்ன கம்பெனிக்கு வரும்போது அவங்க பேசுற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அதனால அவங்கள வச்சு எங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணங்களும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க ஆடியோ லான்ச்ல கொடுத்த பெரிய ஆர்டிஸ்ட் 1, 2 பேர் கூட வரல. அதே பெரிய கம்பெனியா இருந்தா காலையில இருந்து போய் அங்க காத்து கிடப்பாங்க. அதுதான் வித்தியாசம். ஏன் சார் அவங்க வரலன்னு நினைக்கிறீங்க? வரலன்னு நினைக்கிறேங்கன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். இதுல போய் என்னத்த வரப்போகுது? பெரிய கம்பெனிக்கு போனா பெரிய கன்வென்ஸ் வந்து போனா நிறைய கன்வென்ஸ் கிடைக்கும். நிறைய செலிபிரிட்டிஸ் மத்தியில ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். சின்ன கம்பெனிக்கு போனா என்ன கொஞ்சம் பாத்தீங்கன்னா பத்திரிகைகள எதை நோக்கி ஓடுறீங்க? விஜய் என்ன ஓடுறீங்க? கார்த்திகை என்ன ஓடுறீங்க? எங்க சின்ன ஆளுங்க நடிச்சா ப்ரெஸ்ஸே வரமாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? கலர் கிரேடிங் பண்ணாரு. நல்ல ஒரு வெல் ப்ரொஃபஷனல் எடிட்டர். ஸோ அந்த டைம் கொஞ்சம் லேட் ஆச்சு. மியூசிக்கும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இந்த பாடலுக்கான இசை, பாடல் வரிகள் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். சரி, படத்தை சின்ன கேரக்டர் நீங்க பண்ணிருக்கீங்க. பண்ணையாரா பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் நீங்க தான். ப்ரொடியூசர் நான் தான். மியூசிக் நீங்க தான். ஆமாங்க. சார் நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஏகலைவனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆண்டவன் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தா நம்ம பண்ணலாம். அதில் என்ன இருக்கு? ஏதோ ஓரளவுக்கு நமக்கு ஒரு இருக்கிற நாலேஜ் வச்சு பண்ணியிருக்கேன். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த போலாம். ஒன்றும் தப்பு. சார் படத்துல வந்து இந்த மாட்டுக்கறின்னு சாங் வந்தாங்க. அததான் வந்து கட் பண்ணி நாட்டுக்கறின்னு வச்சிருக்கீங்க. பிஜேபிக்காக பண்ணிட்டீங்களோ? இல்ல சார், கவர்மெண்ட் சொன்னதை கேட்டிருக்கேன். சார் கவர்மெண்டே பிஜேபி தானே சார்? சென்சார் போர்டு சொன்னாங்க சார், அதனால கட் பண்ணிட்டேன். சென்சார் போர்டு வந்து மக்கள் வந்து இந்த பாட்டை கேட்கலாம் கேட்கக்கூடாது, இந்த வரிகள் கேட்கலாங்கிறத எனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சொல்றதை நான் இந்தியனா கேட்டுத்தானே ஆகணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? படத்தை ஓட விடுங்க சார்.